வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம போருட்டோட டைம் ஸ்கிப்பில் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்க நம்ம சாப்டர் 9 கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அந்த சாப்டர் 9 பற்றி நிறைய ஸ்பாயிலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம போருட்டோ அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம போருட்டோ அண்ட் ஆல்சோ நம்ம அனிமேஸ் அண்ட் ஆல்சோ மூவிஸ் கண்டென்ட் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம சாப்டர் 8 நமக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜூரா நம்ம ஹிடாரி வந்து நம்ம கொனோஹா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கவாக்கி கூட அவங்கள ஃபைட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். அண்ட் நம்ம ஹீமாவாரியில் கிட்டத்தட்ட நம்ம குராமோட ஜிஞ்சுரிக்கியோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம குராமோட சக்கரா வந்து நம்ம ஹீமாவாரிட்ட இருக்கிறது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்பாய்லர்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர் வந்திருக்கு. கவாக்கி வர்சஸ் பொருட்டோ ஃபைட் விச் இஸ் லைக் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கவாக்கி வர்சஸ் பொருட்டோ வந்து நமக்கு வந்து பொருட்டோட அந்த யங்கர் வெர்ஷனே காமிச்சிருப்பாங்களே. ஸோ 2 பேருமே நம்ம ஃபுல் ஹிடன் லீஃப் வில்லேஜே அந்த டெஸ்ட்ராய் இருக்கும். ஸோ 2 பேருமே நான் தான் கடைசி ஷினோபி அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டாச்சு ஆஃப் அபோவ் நருட்டோ. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ண அந்த ஒரு சீன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு வந்து அந்த ஸ்பாய்லர் எடுத்துட்டு நம்ம ஹீமாரி மேலே இருக்கிற ஒரு ஸ்பாய்லருக்கு வந்து வருவோம். ஸோ ஹீமாரி வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா, நம்ம குராமா திருப்பி ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. நம்ம அது காரணம் வந்து நம்ம ஹீமாரி அவங்களோட அந்த ஜிஞ்சுரிக்கி பவர்ஸும் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சாப்டர் 9 என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாப்டர் 9 இப்போதைக்கு வந்த ஸ்பாய்லர்ஸ் மாதிரி நம்ம ஹீமாவரி கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீட் லெவலில் வந்து வர போகிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீமாவரி தான் அந்த இப்போதைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸாக இருப்பாங்க. நம்ம போருட்டோ கொஞ்சம் சைடில் வச்சுட்டு நம்ம போருட்டோ தான் என்னதான் மெயின் ஸ்டோரி கேரக்டராக இருந்தாலும் மெயின் கேரக்டராக இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம ஹீமாவரிக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போதைக்கு நம்ம ஹீமாவரிக்கு வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை தான் நம்ம கிஷிமோட்டோ சொல்லியிருக்காரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சாப்டர் 9 லீக்கில் வந்து நம்ம போருட்டோ நம்ம லைட்னிங் ஜுட்ஸு யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளைங் ரெஜின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, லைட்னிங் ஜுட்ஸஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மோஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்தில் என்ன பார்க்க வேண்டாம், நம்ம ஜூரா நம்ம ஹிடாரி நம்ம ஹிமாரி வந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஷின்ஸ் மீன்ஸ் இன்டகிரேஷன் மாதிரி தான். இன்டகிரேஷன் மாதிரி அவங்கள்ட்ட என்ன கேட்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, நம்ம குராமா கிட்டத்தட்ட எப்படி உனக்கு குராமோட ப்ரெசன்ஸ் இருக்குது அண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜிஞ்சுரிக்கியோட ப்ரெசன்ஸ் வந்து ஒரு டெய்ல்டு பீஸ்ட் அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பீஸ்டோட அந்த ப்ரெசன்ஸே இருக்கும். பட் அது எப்படி நமக்கு நம்ம ஹீமாவரி மேலே இருக்குன்னு சொல்லி அந்த அவங்களுக்குமே டவுட்டாக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு பீப்புளால் மட்டும்தான் வந்து டெய்ல்டு பீஸ்ட் மென்டல் பிளேஸ்னு ஒன்று விஷயம் இருக்குது. ஸோ அந்த டெய்ல்டு பீஸ்ட் மென்டல் பிளேஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நருட்டோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி போடுவார்ல நம்ம எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டையுமே. ஸோ அந்த டெய்ல்டு பீஸ்டோட அந்த மென்டல் பிளேஸ்க்கு வந்து யாரால் போக முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி பீப்புள் ஹூ ஹாவ் திஸ் நம்ம ஜிஞ்சுரிக்கியாக இருக்கிறவங்களால மட்டும்தான் போக முடியும். அந்த ஜிஞ்சுரிக்குள்ளே தான் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீமாவாரியால் இந்த இடத்துல வந்து போக முடிஞ்சால் ஷீ கேன்ட் சேவ் நருட்டோ. எஸ், ரியலி வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம நருட்டோவில் அந்த பவர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு நம்ம நருட்டோ அந்த ஒரு ப்ரிசனில் இருக்காரு. பட் மேபி அவரோட மென்டல் அந்த மென்டல் ஹெல்த் அப்படியே தான் இருக்கலாம். ஃபிசிக்கலாக இந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியலாலுமே மேபி அவரோட மென்டல் பார்ட்ஸ் அந்த அப்படியே ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் போது இப்போதைக்கு வந்து அவர் நம்ம நருட்டோவில் அந்த ப்ரிசனில் இருக்கும்போது, டிமென்ஷனல் ப்ரிசனில் இருக்கும்போது மேபி நம்ம ஹீமாவரி நம்ம ஜிஞ்சுரிக்கி பவர்ஸ் யூஸ் பண்ணி இல்லை குராமாவோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த மென்டல் பிளேஸ்க்குள்ளே போக முடிஞ்சிச்சுன்னா சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி நம்ம நருட்டோட கான்ஷியஸ்னஸ் அந்த அவேக்கன் பண்ண முடியும். அப்படி அவேக்கன் பண்ண முடிஞ்சுன்னா மேபி நம்ம நருட்டோ கூட வந்து வெளில கொண்டு வரலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ சொல்கிறேன். என்கிட்ட இப்போதைக்கு சொன்னால் இந்த வீடியோ நம்ம முடிக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாயிலர் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீமாவோட லோல் பற்றி காமிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் தான் நம்ம காட் ட்ரீ. ஸோ அந்த காட் ட்ரீ நமக்கு என்ன காட்ட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்ல்டு பீஸ்ட்டுக்கும் நம்ம காட் ட்ரீக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இருக்க போது சொல்லி இந்த ஒரு சாப்டரில் அந்த ஹைலைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈனோ ஷிகாச்சோ இந்த ட்ரியோ வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்குமே. அண்ட் கிட்டத்தட்ட நம்ம ஈனோ ஷிகாச்சோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லெஜெண்டரி ட்ரியோஸ் ஆஃப் நம்ம ஹோல் ஹிடன் லீஃப் வில்லேஜ், கொனோஹா வில்லேஜ். அப்படி இருக்கும்போது திருப்பி நம்ம ஹீமாரி ஐ திங்க் கடத்திட்டு போய் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி எதுவுமே நமக்கு இந்த ஸ்பாய்லர்ஸில் கொடுக்கல. பட் மோஸ்ட்லி எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் நம்ம ஹீமாரி இவங்க ரெண்டு நம்ம ஜூரா நம்ம ஹிடாரி இந்த 2 பேருமே மேபி கடத்திட்டு போக தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் கடத்திட்டு போய்
வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஷின் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இருக்கும்போது மேபி நம்ம ஹீனாச்சி காச்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ண வந்து வந்து வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நம்ம இனோஜின் நம்ம ஷிக்கடாய். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நம்ம திருப்பி பார்ப்போம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாஸ்டாலஜிக்காக ஒரு ஃபீல் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த ஸ்பாய்லர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு ஸ்பாய்லருமே இருக்குது. ஸோ நம்ம கவாக்கி கிட்டத்தட்ட வந்து நம்ம பொருட்டோட அந்த கார்மாசியில் வந்து அந்த ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆக்டிவேட் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பொருட்டோ உண்மையாக பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பொருட்டோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ கார்மாசியில் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது உள்ளே இருக்கிற ஓட்ஸுக்கு வந்து அந்த வெளில வந்துடுவான். உள்ளே இருக்கிற சிங்கியை வெளில வந்துட்டான்னு சொல்லி நம்ம மொமோஸ்கி வந்து உள்ளே வர போகிறான். அண்ட் வந்து வந்து நம்ம கொனகா வில்லேஜ் நம்ம இந்த லீஃப் வில்லேஜே வந்து அந்த அழிக்க போகிறது வந்து உண்மையாயிட்டு ஆக்சுவலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் அந்த நம்ம லீஃப் வில்லேஜே வந்து அழிஞ்சிருக்கும். அப்போ தான் நம்ம லாஸ்ட் ஷினோபி நான் வந்து நம்ம ஏஜ் ஆஃப் ஷினோபி வந்து ஓவர்னு சொல்லி நம்ம கவாக்கி சொல்லுவோம். நம்ம பொருட்டோ வந்து இல்லை நான் தான் லாஸ்ட் ஷினோபி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு அந்த டைப் பண்ணுற சீனாக இருக்கும்ல நம்ம பேண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ஸான சீன். ஆக்சுவலாக வந்து இப்போ வரப்போது தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் இதுவுமே வந்து ஒரு ஸ்பாய்லர். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மசீல் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரா மொமோஸ்கி கண்டிப்பாக வில்லேஜ் எதுக்கு டெஸ்ட்ராய் பண்ணான்னு எனக்கு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா மொமோஸ்கி பொருட்டோ கூட ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். பட் இப்போதைக்கு எனக்கு மொமோஸ்கி மேபி நம்ம பொருட்டோ மேலே கோவமாக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மொமோஸ்கி கேரக்டர் பற்றி நம்ம இன்னொரு தனி வீடியோ பார்ப்போம். எனக்கு கேட்டிங்கன்னா மொமோஸ்கி அண்ட் பொருட்டோ இந்த 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது சொல்லி யாருக்குமே தெரில. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மொமோஸ்கி வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். பட் மொமோஸ்கி வந்து இன்னுமே நம்ம பொருட்டோ வந்து பக்காவாக யூஸ் பண்ணல. அண்ட் நம்ம பொருட்டோக்கு வந்து அந்த ஏகப்பட்ட ஜோகன் பவர்ஸுமே நம்ம மொமோஸ்கி சொல்ல கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா மொமோஸ்கி இஸ் அ பிரெயின் மேட்ச். ஐ மீன் ஒரு மெயின் பிரான்ச் ஆஃப் த ஃபேமிலி நான் சொல்லுவேன். ஐ மீன் வந்து நம்ம எப்படி நம்ம யூகாஸில் வந்து நம்ம ஹினாட்டா மாதிரி அதே மாதிரி வந்து மொமோஸ்கி வந்து நம்ம ஜோகன் கார்டு ஷீபாய் ஓட்சுஸ்கியோட அந்த ஒரு ரிலேட்டிவ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி நம்ம மொமோஸ்கிக்கு வந்து நம்ம ஜோகன் பற்றி நிறைய பவர்ஸ் இருந்திருக்கலாம். அண்ட் அப்படி தெரிஞ்சிருக்கலாம். அந்த பவர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஜோகன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கலாம். இல்லை ஜோகன் என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாய்லர்ஸில் வந்து மேபி இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி கொண்டு வந்தாலுமே மொமோஸ்கி எதுக்காக நம்ம லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண போய் அந்த கர்மா ஓப்பன் ஆச்சுமே எனக்கு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆனால் நம்ம பொருட்டோ கண்டிப்பாக வந்து அவரை ஏற்றுக்க மாட்டார் அண்ட் ஆல்சோ ஒத்துக்க மாட்டார். ஸோ ஐ திங்க் மொமோஸ்கி அதை பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். பட் அது எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்பாய்லருமே இருக்குது. நம்ம கவாக்கி அண்ட் ஆல்சோ நம்ம பொருட்டோ வர்சஸ் ஃபைட். ஸோ ஃபைனலி வந்து வரப்போகுது. அண்ட் ஆல்சோ நம்ம பிளாக் ரெசிவர் ராட் இது வந்து நம்ம பெயின் யூஸ் பண்ணியிருப்பார்ல அந்த ராடை வச்சு தான் ஃபைட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதுவுமே ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்பாய்லர் தான். பிகாஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த வரைக்குமே வந்து பொருட்டோ வர்சஸ் கவாக்கி எப்போ நடக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ திங்க் அதுதான் அந்த நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு யூஸர் என்ன சொல்லியிருக்கான்னு என்ன ஸ்பாய்லர்னு சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி நம்ம ஹீமாவாரி வந்து நம்ம அந்த டெய்லி பீஸ்ட் மெடல் பேஸ் போனால் அந்த 8 டெய்லி பீஸ்ட்மே தானே கிரியேட் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீமாவாரி நம்ம நருட்டோ மாதிரியே. ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து நம்ம நருட்டோட கம்யூனிகேஷனும் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் பவர் கூட நம்ம ஹீமாவாரிக்கு வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். பிகாஸ் சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பவர் லெவல். அண்ட் அது வந்து நம்ம சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் அவரும் கொடுத்தா மட்டும்தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லி பீஸ்ட் வந்து அந்த அவர் ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பொருட்டோவால் அந்த மென்டல் பிளேஸ்க்கு ரீச் பண்ண முடியும். ஸோ அந்த மென்டல் பிளேஸ்னால் ஒன்றுமே சிம்பிளாக தான் சொல்லணும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கான்ஃபரன்ஸ் ரூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிஞ்சுரிக்கியால் ஒரு டெய்லி பீஸ்ட்குள்ளே பேச முடியும். எப்படி நம்ம நருட்டோ வந்து நம்ம குராமாட்ட பேசுகிறாரோ அதே மாதிரி வந்து மற்ற எல்லாராலையுமே வந்து பேச முடியும். பட் மற்றவங்க எல்லாருமே வந்து சேர்த்து வச்சு பேசுகிறது நம்ம ஹகருமா வந்து அந்த பவர் கொடுத்துருப்பார் நம்ம நருட்டோக்கு. ஆனால் நம்ம நருட்டோ வந்து அதை பக்காவாக யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி பீஸ்டோட வேர் அபவுட்ஸ் அண்ட் டெய்லி பீஸ்ட் எங்கே இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டெய்லி பீஸ்ட் வந்து இப்போ எல்லாமே ஃப்ரீ. ஸோ யாருமே இனிமேல் டெய்லி பீஸ்ட் ஜிஞ்சுரிக்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் மட்டும் ஜிஞ்சுரிக்கையாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஆக்டோபாப்ஸ் மாதிரி ஒருத்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்னை பொறுத்த வரைக்கும்
நம்ம கில்லர் பீ இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் டெய்லி பீஸ் ஜிஞ்சுரிக்கியாக இருக்காங்க. ஸோ மற்ற எல்லாருமே வந்து மோஸ்ட்லி டெய்லி பீஸ் ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோவோட அந்த லெகசியை வந்து நம்ம ஹீமாரி வந்து எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் ஐ திங்க் இந்த ஸ்பாயிலர் வந்து அந்த உண்மையாச்சுன்னா இட் வில் பிரேக் இன்டர்நெட். கண்டிப்பாக அந்த சான்ஸ் இருக்குது கைஸ். அண்ட் நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய பொருட்டோ வீடியோ பார்க்கணும்னு வச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மார்க் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.